வணக்கம் மக்களே. நான் இப்போ என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இப்போ கேரளால நடந்த ஒரு டெத், அதாவது சூசைட். ஒரு ஒரு பெண்ணுக்கு நம்ம எவ்வளோ அநியாயம் நடக்கும்போது குரல் குடுக்குறோமோ, அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கும். என்ன பொறுத்த வரைக்கும், அந்த வீடியோவ பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். அவரு அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவங்க அதுக்கு அ இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. தண்டனை குடுக்கணும்னு நெனச்சிருந்தா, அவங்க அங்கேயே தண்டனை குடுத்துருக்கலாம். வீடியோ எடுக்காமலோ, இல்ல வீடியோ எடுத்துட்டே கூட, "நீ ஏன் என்ன இப்படி பண்ண?" அப்படின்னு சட்டைய புடிச்சு கேட்டுருக்கலாம். ஆனா, இந்த பொண்ணு வாண்டடா இவங்க ஃபேமஸ் ஆவணுன்றதுக்காக, அவருக்கு தெரியாம, அவர டிஸ்டர்ப் பண்ணாம, அவர் மேல போய் இவங்க சாஞ்சு எடுத்த வீடியோ மாரி தான் இருந்துச்சு. அப்படி ஓகே. இவங்க போய் சாயும்போது, அவரு கம்பெனி குடுத்தாரா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த வீடியோலன்னு பார்த்தா இல்ல. ஏன்னா, அ அவருக்கு அந்த மோட்டிவ் இல்ல அப்படிங்கிறது அதுல கிளியரா தெரியுது. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது சோஷியல் மீடியால பரவிடுச்சு. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் அவங்க ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட ஷேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் அ லீகலா இத மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வொகேட் பார்த்துருக்காரு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு பார்த்துருக்காரு. ஆனா, அதுக்குள்ள இந்த வீடியோஸ்ல வந்த கமெண்ட்லாம் அவர ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்னால, அந்த டிப்ரஷன்னால அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. நான் அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறேன். அவர் மேல தப்பு இருக்குன்னா, நீங்க அங்கேயே சட்டைய புடிச்சு கேட்டுருக்கலாம். பஸ்ஸ ஸ்டாப் பண்ணி, அ எல்லாரையும் கூப்ட்டு கூட நீங்க சண்ட போட்டுருக்கலாம். ஆனா, நீங்க ஃபேமஸ் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் இத வீடியோ எடுத்து போட்டீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு முன்னாடி 2, 3 இந்த மாரி சம்பவங்கள் இதே கேரளால பெ பெண்கள் வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. அவங்களோட ஃபேஸ காட்டாம, அந்த நபர் எப்படி நடந்துக்கிட்டாரோ, அத வீடியோ எடுத்து அங்கேயே அடிச்சா மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. பஸ்லயே தான். அதுவும் 2, 3 டைம் இத நான் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியால. அதுவும் கேரளால தான். அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, நம்ப இத அக்செப்ட் பண்ணலாம். பட் இந்த வீடியோ டோட்டலி டிஃபரெண்ட். ஆ அந்த நபர் ஒதுங்கி போறா மாரியும் தான் இருக்கு. இவங்க தன்னுடைய செஸ்ட் எடுத்துட்டு போய் அவர் மேல வைக்கிற மாரி தான் இருக்கே தவிர்த்து, அவரு தேடி இவங்கள உரசுனா மாரி தெரியல. அப்படி பார்க்கும்போது, இந்த பொண்ணு மேல தான் தவறு இருக்கு அப்படிங்கிறது என்னால 80% மேல ஊர்ஜிதமா சொல்ல முடியும். அவங்க சொல்லியிருந்தாங்க, "என்ன உரசுனாரு. அதனால நான் திருப்பி வீடியோ எடுக்க வேண்டியதா இருக்கு" அப்படிங்கிறது. ஏன் நீங்க வீடியோ எடுக்கணும்? அங்கேயே அடிங்க, அங்கேயே திட்டுங்க. அந்த மாரி நடந்துக்கிட்டா, உங்க கூட யாரும் இல்லன்னா கூட நீங்க பயப்படலாம். எல்லாரும் இருக்காங்கன்னும்போது, அந்த விஷயத்த பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபேமஸ்க்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமஸ்னால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த யாருமே தப்பு பண்ணியிருக்க யாருமே அந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கலங்க நம்ம மேல ஒரு கலங்கம் வந்துருச்சு அப்படின்னா, இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, கண்டிப்பா அவர் அவங்க குடும்பம் அசிங்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவர் எடுத்திருக்காரு. அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த ஃபேமிலி அழுகும்போது, அவர எடுத்துட்டு போம்போது அழுகும்போதெல்லாம் அத பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. இப்ப அந்த பொண்ணால அந்த அந்த ஒரு வீடியோனால அவருடைய உயிர திருப்பி குடுக்க முடியுமா? இப்ப அத டெலீட் பண்ணி, இப்ப சோசியல் மீடியாலருந்து அத எடுத்து என்ன பிரயோஜனங்க? அது லட்சக்கணக்குல ஷேர் ஆயிடுச்சு. எல்லாருமே எடுத்து அத பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ. இப்ப நான் உட்பட பேசுறேன். ஆனா நான் அந்த வீடியோவ நான் இதுதான் அந்த வீடியோன்றத நான் போட்டு காட்ட விரும்பல. அந்த நபருடைய ஃபேஸையும் போட நான் விரும்பல. ஏன்னா அதுதான் நான் அவருக்கு குடுக்குற ரெஸ்பெக்ட்டா நான் நெனைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சமுதாயத்துல இந்த அ பர்ட்டிகுலர் இந்த சோசியல் மீடியால பெண்களுக்கு தவறு நடக்குது அப்படிங்கிறத தாண்டி, ஆண்களுக்கும் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா, அது பெண்களுக்கு அதிகபட்சமா வெளியில தெரியுது. ஆண்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நெறைய ஆ நெறைய பெண்கள் நான் சொல்ல மாட்டேன். சில பெண்கள் இந்த மாரி ஆ வாண்டடா சோசியல் மீடியால ஃபெமிலியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ற ஒரு சில விஷயங்கள்னால, ஒரு ஆணோ, ஒரு ஒரு ஆண்கள் கூட்டமோ எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அது வெளியில தெரியாம இருக்கு. பட் இவர் சூசைட் அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா அது தெரிஞ்சிருக்கு. ஆனா, ஆண்களுக்கும் எங்கெங்கேயோ ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. இந்த சமுதாயத்தில பெண்களுக்கு குரல் குடுக்குறா மாரி, ஆண்களுக்கும் குரல் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு போன இந்த உயிர் மாதிரி
இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தினால அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு யாரும் இறந்ததா இருக்கவே கூடாது. இதுக்கு கேரளா கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நியூஸ்லாம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நியூஸ்லயுமே நம்ம பார்த்து அத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசுவோம்.